தமிழகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான 3வது முறை ஆட்சி அமைந்த பிறகு முதன்முறையாக நிதிநிலை அறிக்கையை 7வது முறையாக தொடர்ந்து நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக 20 ஆண்டுகளுக்கு மேலாக இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கக்கூடிய திரு நல்லுசாமி அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் ஜெயராஜ். இப்போது சார், இப்போ இந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு என்ன மாதிரியானதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்றதுக்கு முன்னால் பெரும்பான்மையான மக்கள் இந்த தமிழ்நாடு அப்படின்ற சொல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் தொழில் சம்மந்தமாக தொழில்துறை சம்மந்தமாக கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோம் அதையும் கேட்போம். நம்ம பொலிட்டிக்கலாகவே கேட்குறீங்க. இல்லை அது மாதிரி நம்ம பார்க்கல. பட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் பெண்மணி ஒரு 7வது முறையாக தொடர்ந்து ஒரு பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுற வாய்ப்பு இருந்திருக்கு. நல்ல விஷயம், எல்லாருக்கும் வரவேற்கிறோம். இது மாதிரி ஸ்டேட்டு பேரோ இது மாதிரி மென்ஷன் பண்ணாமல் நிறையா பட்ஜெட்டுகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய விஷயமா நம்மளுக்கு நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக அதை ஒரு பெருசாக நீங்கள் பார்க்கல. பட் இந்த இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் அந்த பட்ஜெட்டில் ஒரு பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை, அதான் ஒரு வேலை சொல்லியிருக்காரு, வெறும் குப்பை தான் அப்படின்ற மாதிரி விமர்சிச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படி பார்க்கல. நம்ம தொடர்ந்து இந்திய அரசும் சரி மாநில அரசும் சரி மக்களுக்கு தேவையான அந்த டைமில் இப்போ நம்ம எல்லாருமே பழைய ஒரு பட்ஜெட்டை எடுத்து ரெஃபரன்ஸுக்கு டாக்டர் மன்மோகன் சிங் சப்மிட் பண்ண பட்ஜெட்டு, நம்ம சிதம்பரம் பட்ஜெட்டை சப்மிட் பண்ண பட்ஜெட்டு, இது மாதிரி கம்பேரிட்டிவாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்தந்த கால சூழ்நிலையில் அந்தந்த பட்ஜெட்டு சில ஸ்பீச்சஸ்லாம் 2 மணி நேரம் கூட இருந்திருக்கு. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம்லாம் இருந்திருக்கு. அந்த கால சூழ்நிலையில் அந்தந்த மாதிரி டீட்டெயில்ஸாக போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ வர இந்த ஜெனரேஷன்ஸில் எல்லா விஷயத்திலும் வளர்ச்சி அடைகிறப்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் அவங்க கொண்டு வர மாதிரி தான் அந்த பட்ஜெட்டும் அப்படி சுருங்கி போகிறதாக பார்க்குறேன். இடையில எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி புது திட்டங்களை புதுசாக அதை அறிவிக்கிறாங்க, செயல்படுத்துகிறாங்க. சிறப்பாக செயல்படுத்த முடியுது. அதனால் பட்ஜெட்டில் தான் முதல்ல இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு பின்னோக்கி பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் அறிவிக்கிற அறிவிப்புகள் மட்டும்தான் அடுத்த பட்ஜெட் வரைக்குமே இருக்கும். இடையில பெரிய அறிவிப்புகள் இருக்காது. இப்போ அப்படி இல்லை. அதை தாண்டி நம்மளுக்கு தேவையானது அந்தந்த காலகட்டங்களில் உலக வர்த்தகத்தை முன்னிட்டோ உலக வளர்ச்சி முன்னிட்டோ அல்லது சூழ்நிலையை முன்னிட்டு பொருளாதாரத்தை முன்னிட்டு நம்ம அந்த செயல்பாடுகளை அரசு அப்பப்போ மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி மக்களுக்கு என்ன தேவை, நாட்டுக்கு என்ன தேவை அப்படின்றத அறிந்து அந்த திட்டங்களை அப்பப்போ அவங்க ரீகரெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அதனால இப்போ இந்த பட்ஜெட்டை நம்ம பெருசாக ஒரு எலாபரேட்டிவ் நம்பர்ஸாக அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மாறி போயிடுச்சு. ஆனால் இப்போது அலர்ட் பண்ணியிருக்கிற இந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் எதெல்லாம் உங்களுடைய கவனத்தை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? முக்கியமாக நாங்கள் இந்த தொழில் துறையில் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களுமே பரவாயில்ல. அதாவது இன்கம் டேக்ஸ் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒவ்வொரு அரசுமே தொடர்ந்து செய்யுது. ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அரசுக்கிட்ட எல்லா புள்ளி விவரங்களும் அவங்ககிட்ட இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட அது மாதிரி நம்மளுடைய தொழிலை படித்தான் இருக்கும். அரசு அப்படின்றது ஒரு பெரிய இயந்திரம். அரசு அதிகாரிகள் ஒரு விஷயத்தை செயல்படுறதுக்கு முன்னாடி ஒரு திட்டங்களை தீட்டுறதுக்கு முன்னாடி அந்த புள்ளி விவரங்களுடைய அடிப்படையாக வச்சு தான் ஒரு விஷயங்களை இதை செய்யலாம், இதனால் இந்த பெனிஃபிட் இருக்கும், இந்த கோல் செட் பண்ணலாம், இந்த திட்டங்களை இது பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் செயல்படுத்தப்படுறத நினைக்கிறேன். முக்கியமாக தொழில்துறையில் நான் பார்க்குறது இந்த அவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட், அதுக்கு கவர்மெண்ட் முக்கியத்துவம் கொடுத்துருக்குது. மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஒரு திட்டங்களை கொண்டு போய் சேர்த்துறப்ப அவங்களுக்கு முக்கியமாக வேலைவாய்ப்பு, மகளிர் மேம்பாடு இந்த மாதிரி திட்டங்களை சேர்த்துறப்ப அவங்களுக்கு பொருளாதார செக்யூரிட்டியை ஏற்படுத்துறதுக்கு தான் எல்லோரும் முயல்கிறாங்க. எல்லா அரசுகளுமே உலக நாடுகளிலும் சரி எல்லாருமே அந்த உமன் எம்பவர்மெண்ட், யூத் எம்பவர்மெண்ட் அப்படின்றத அவங்க பண்ணுறாங்க. இது இந்தியா ஒரு வேகமாக வளர்ந்து வர்ற ஒரு வல்லரசு நாடாக போகிற அந்த மாதிரி ஒரு திசையில் நோக்கி செல்லிட்டு இருக்கோம். நம்ம உலகத்திலேயே பொருளாதார தொய்வு ஏற்பட்ட போதெல்லாம் இந்தியா பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயத்தை சந்திக்கலை. ஏன்னா அந்த பாப்புலேஷனுடைய ப்ரொடக்டிவிட்டி சார்ந்து நம்ம அதிகமாக இருக்கிறதுனால நம்ம யூத்து அந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டி நம்மகிட்ட இருக்கிறதுனாலையும் மூலதனம் அதிகமாக நம்மகிட்ட இருக்கிறதுனாலையும் நம்மளோட செயல்பாடு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு தொய்வு ஏற்படாமல் நம்ம தொடர்ந்து ஒரு 20 ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா
தொடர்ந்து நம்ம முன்னேற்றமாகவே இருக்கிறோம். நீங்கள் இப்போ 20 ஆண்டு காலன்ற போது நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பட்ஜெட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்குறீங்கன்னு தெரியுது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த பட்ஜெட்டில் நீங்கள் அலாட் பண்ணியிருக்க ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒன்று மென்ஷன் பண்ணுறீங்க. வேறு அடுத்து என்ன விஷயத்த? ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் யூத் கவர் ஆகுறாங்க. ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாயி அவங்க இபிஎஃப்க்கும் அவங்க வந்து ஒரு 15,000 ரூபாய் 3000 அது மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுறதை மத்திய அரசு உறுதியளிக்குது. அது ஒரு பெரிய பிக் பூஸ்ட் தான் அவங்களுக்கு. ஏன்னா ஒரு நபர் வேலை வாய்ப்புக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஃபார்மலாக ஆகிறதே அந்த இபிஎஃப் இஎஸ்ஐ என்ரோல்மெண்ட்டு தான். அப்போ தான் அவங்க வந்து ஒரு இந்த ட்ரைனிங் பீரியட்லேயே அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறது நாங்கள் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் எங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கோம் அப்படின்றத பற்றி. இது ஒரு நல்ல விஷயம். எந்த அரசு எந்த கட்சி சார்பாக இந்த மாதிரி ப்ரொப்போசல்ஸை சொல்லியிருந்தாலும் ஆட்சி செய்கிற அரசு வந்து அதை கன்சிடர் பண்ணி அதை வந்து அறிவிப்பாக வெளியிடுறதில்ல பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். மக்களுக்கு நல்லது செய்ய காப்பி அடிச்சதான்னு பார்க்காம இது காப்பி அடிச்சதாக பார்க்கல. ஏன்னா ஆக்சுவலி நம்ம காங்கிரஸ் அரசுலையுமே மிகப்பெரிய பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஒரு தேர்தல் வரைவை செய்கிறாங்க. இது நம்ம இப்போ ஆளுநர் ஆட்சியிலையும் அந்த மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க. அப்போது மக்களுக்கு என்ன தேவையோ அல்லது என்ன விடுபட்டு இருக்குமோ அது மாதிரி விஷயங்களில் நம்ம எங்கிருந்து வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ற பார்வையில் தான் பார்க்கப்படுது. அரசு மக்களுக்கு என்ன முக்கியமான விஷயங்களை செய்யணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோமா இருக்கணும். மக்களுக்கு என்ன பயன்பாடு, இந்த திட்டங்கள் வந்து இன்றைக்கி எப்படி இருக்குது, ஒரு 5 வருஷம் எப்படி இருக்குது, இன்னொரு 10 வருஷம் அப்படி இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி நேஷ்னல் நம்ம 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து மன்மோகன் சிங் அரசு வந்து இருக்கிறப்ப நம்ம மேதகு சிதம்பரம் கொண்டு வந்தப்போ பார்த்திங்கன்னா பெரிய பாராட்டுக்குரிய இருந்துச்சு. எப்படின்னா கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸை நேரடியாக மக்களுக்கு எப்படி இந்த வேலைவாய்ப்பை கொடுக்குறோம், அதுவும் பணத்தை அவங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படின்றத திறம்பட இந்தியாவில் வந்து செஞ்சாங்க. அதுவும் தமிழ்நாடு வந்து நம்பர் 1 அதில் அந்த துறை இம்ப்ளிமெண்ட் பண்ணதில்லை. 100% இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, திறமையாக செயல்பட்டாங்க. அது வந்து ஒரு குக்கிராமத்தில் இருந்த ஒரு ஏழை விவசாயி வரைக்கும் அந்த பிளான் வந்து போய் ரீச் ஆச்சுன்றது தான் நம்ம கண்கூடான பார்த்தது. இல்லை எம்எஸ்எம்இ பற்றி இப்போது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இதை பற்றி திருப்பி மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படி மென்ஷன் பண்ணுற அளவுக்கு அது ஈர்க்கக்கூடிய அம்சம் இருக்குது அப்படின்றீங்களா? அதில் அலாட்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா எம்எஸ்எம்இ அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்றது வெகு காலமாகவே தொடர்ந்து அரசால் முக்கியமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு துறையாகவே இருந்திருக்கு. இதில் ஏன் அப்படின்னா இப்போ இன்றைக்கி நிலவரத்துப்படி ஒரு 4 கோடி நிறுவனங்கள் அதில் வந்து உறுப்பினர்களாக இருக்குது. அதாவது உதயம்னு சொல்லுவாங்க. அது வந்து 3ஆக பிரிக்கிறாங்க அரசு. எப்படின்னா ஸ்மால், மைக்ரோ, மீடியம் அப்படி பிரித்தாங்க. அது வந்து 5 கோடி ரூபாய்க்கு உள்ளே இருக்கிற நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4,16,00,000 கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. 5 கோடிக்கு உள்ளே டர்ன் ஓவர் பண்ணுறவங்க. இந்த கம்பெனிங்க அதிக வேலைவாய்ப்பை மக்களுக்கு வழங்குறாங்க. இது வந்து நேரடியாக செய்கிறாங்க. இதில் வந்து எந்த ஒரு இது இல்லை. ஒரு முதலாளி ஒரு 5 பேர்த்து வேலைக்கு வச்சுக்கிறாங்க அப்படின்றது இந்த கவர்மெண்ட் இந்த அரசு என்ன பண்ணுதுன்னா அதை ஷேப் பண்ணுது. இன்னும் ஃபார்முலாக ஷேப் பண்ணுது. எப்படின்னா அவங்களுக்கு இஎஸ்ஐ போடுறதுக்கும் இபிஎஃப் போடுறதுக்கும் இது மாதிரி விஷயங்களையும் கவர்மெண்ட் வந்து மோட்டிவேட் பண்ணுறதா தான் நான் பார்க்குறேன். எம்எஸ்எம்இ கூட அந்த ப்ரொப்போசல்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் போய் ஒரு டிப்ளமோ படிச்சுட்டு வேலை வாய்ப்புக்கு போகிறாரு. அப்போ உடனே அவருக்கு என்ன கிடைக்கும்னா வேலை கிடைக்குது, இபிஎஃப் கிடைக்குது, அதுக்கு கவர்மெண்ட் உதவி பண்ணுது. பட்டு தொடர்ந்து அவர் பயணிக்கிறப்ப அவர் ப்ரொமோஷன் ஆகி போகிறப்ப டவுன் த லைனில் அவர் வந்து உண்மையாலுமே நல்ல ஒரு ஃபார்முலான செக்டாருக்குள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி விபத்தோ அதுக்கு எவ்வளோ உதவி தேவைப்படுறப்ப யாரையும் அவர் நம்ப வேண்டியதில்லை. இஎஸ்ஐ இருக்குது. அவருக்கு வந்து அந்த ஒரு பேக்கப்பு செக்யூரிட்டியும் அவருக்கு ஒரு சேவிங்காகவும் அந்த இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை தான் கவர்மெண்ட் வந்து செயல்படுத்துகிறாங்க. அப்போ வந்து யூத்து வந்து செக்யூர் பண்ணணும் அப்படின்றதில்ல, படித்தவங்களுக்கும் இதில் இருக்குது. படிக்காத அன்ஸ்கில்டு பீப்புளுக்கு தான் ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து மிக திறமையாக செயல்படுது. இப்போ நீங்கள் ஒரு 15 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றது எல்லா துறைகளுக்கும் நீங்கள் வந்து உணவு பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே ஸ்கில் டெவலப்மெண்ட்டை இன்ஃபார்மல் செக்டாரை மிக துல்லியமாக அவங்கள மேலே கொண்டு வரணும், அதாவது மேம்படுத்தணும் அப்படின்றதில் அரசு தொடர்ந்து, அதுவும் முக்கியமாக மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் அழுத்தம் கொடுத்து அது சிறப்பாக செயல்படுத்துன்னு தான் நான் பார்க்குறேன். அது தமிழகத்தில் மிக சிறந்த செயல்பாட்டில் இருக்குதுன்றது கண்கூடான செய்தி. இப்போது முத்ரா லோன் அப்படின்றத வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது எந்த வகையில் பெனிஃபிட்டாக இருக்கும்? அது வந்து நம்ம ரொம்ப ஒரு செட்டப் இல்லாமல் ஒரு சின்ன மிஷினரி வாங்கணும். நம்ம அவர்கிட்ட வந்து ஜிஎஸ்டி இருக்கும், ஆனால் அவருக்கு வந்து எல்லாம் எப்படின்னு தெரியாது. அப்படின்றப்போ இந்த அரசு என்ன பண்ணுதுன்னா பேங்க்லேயே ஒரு சின்ன நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணணும், ஒரு மிஷினரிஸ் வாங்கணும், ஒரு மூலதன செலவு தேவைப்படுது. நீங்கள் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்கிறப்ப ஒரு ஆர்டர் வருது, உன்னால் என்ன பண்ண முடியும்
உடனே பணம் தேவைப்படுது அப்படின்றத நம்ம வெளியில் போய் சிரமப்படுறதுக்கு பதிலாக உங்களுடைய தொழில் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு உண்டான முதல்ல வந்து போன வருஷம் வரைக்கும் 10 லட்ச ரூபாய் லிமிட் கொடுத்துருந்தாங்க. எந்த செக்யூரிட்டி இல்லாமல் உங்களுடைய வரவு செலவை வச்சு வங்கி மேலாளர் வந்து உங்களுக்கு கடன் கொடுக்கலாம். யாருடைய செக்யூரிட்டி இது மாதிரி எந்த கொலாட்ரல் கொடுக்குறாங்க. இதை வந்து அதனுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து அரசு வந்து அதை டபுள் பண்ணுது. அதாவது இன்னொரு 100% அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது தொழில்துறையில் ஈடுபடுவர்களை கடனாளியாக்கி சிக்கலாக்கி விடாத. கண்டிப்பாக கடனாளி, அதாவது அவங்களுக்கு தேவை வர்றப்ப வளர முடியாமல் தவிக்கிறவங்களை தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. பண தேவைகள் இருக்கிறவங்க அது பண்ண மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வங்கிகளுடைய நேரடி மேற்பார்வையில் இது செயல்படுத்துகிறாங்க. அந்த வங்கியுடைய அந்தந்த வரைவு லிமிட்டுக்குள்ளே தான் அந்த திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க. இதில் முக்கியமாக முத்ரா ஸ்கீமில் மகளிர் தொழில் முனைவோர்கள், வீட்டில் இருந்தே செயல்படுறவங்க, சின்ன சின்ன இடத்துல வந்து தொழில் பண்ணுறவங்க, ஆன்லைனில் மூலம் பொருளை உற்பத்தி பண்ணி விற்கிறவங்க, இவங்களுடைய செயல்பாட்டில் மிக முன்னேற்றமான விஷயங்களை பார்க்க முடியுது. ஏன்னா இன்றைக்கி ஒரு 5 லட்ச ரூபா நம்மளுக்கு தேவைப்படுது, மூலதனமாக தேவைப்படுது அப்படின்னா அவங்களால புரட்ட முடியாது. பட் தொழில் திறமையாக அதில் வந்து லாபம் அதிகம் இருக்குது அப்படின்னு இப்போ வங்கி மேலாளர் வந்து உறுதியாக நம்புறாரு அப்படின்ற பட்சத்தில் வங்கி உடனடியாக வங்கி கணக்கு கொடுக்குது. அது இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற அத்தனை தொழில் செய்கிறவங்களும் அத்தனை மக்களுக்கும் இன்றைக்கி வங்கி கணக்கு வந்து இருக்குது. அது ஒரு முக்கியமான மைல்ஸ்டோனாக பார்க்கப்படுது. ஏன்னா முதல்ல நம்ம வந்து அந்த காரியம் செய்ய போகிறப்ப தான் கம்பெனியில் அக்கௌண்ட் தொடங்குற மாதிரி நம்ம செயல்பட்டு இருந்தோம். இப்போ நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. ஒரு நாள் 2 நாள்லேயே அந்த மாதிரி லோன் நம்மளுக்கு வந்து இம்மீடியட்டாக கொடுத்துட்றாங்க. நீங்கள் அந்த தொழில் செஞ்சு வர லாபம் அந்த செயல்பாடு திரும்பி பணம் வர்றப்போ பேங்க் உங்கள்கிட்ட எடுத்துக்குது, அல்லது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கட்டுறாங்க. அது வந்து பலவாறு அது பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் அது வந்து உண்மையாலுமே சின்ன தொழில் முனைவோர்களுக்கு ஒரு 20 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ஜிஎஸ்டியே இல்லாமையே பண்ணலான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய பூஸ்ட் உங்களுக்கு. சரி, இப்போ எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அவங்க வந்து காமர்ஸ்க்கான ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது அதுக்கான கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ காமர்ஸ்க்காக இவங்க இந்த பட்ஜெட்டில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது? இப்போது காமர்ஸ் வந்து எல்லா துறையிலையும் ஒரு பார்ட் வந்து காமர்ஸாக இன்றைக்கி மாறிட்டு வருது. எந்த தொழில் பண்ணிங்கனாலும் நீங்கள் வந்து அதாவது காமர்ஸில் போய் நீங்கள் பொருளை விற்கவோ வாங்கவோ நீங்கள் செயல்படுற மாதிரி தான் அந்த இண்டஸ்ட்ரி இன்றைக்கி மாறிடுச்சு. நம்மளுடைய தொழில்துறையில் காமர்ஸ் வந்து ஒரு முக்கியமான பங்கு இன்றைக்கி எடுத்துகிட்டு வருது. வேகமாகவும் வளர்ந்துக்கிட்டு வர்ற ஒரு தொழில்துறையாகவும் இருக்குது. அதுலேயும் நிறைய பேர் நேரடியாக வேலைவாய்ப்போடு இருக்கிறாங்க. அந்த நம்ம இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணுறது இல்லாமல் வேலைவாய்ப்பும் அது கொடுத்துட்ருக்குது நம்மளுக்கு. அந்த டெக்னாலஜி வளர்ச்சின்றது இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜாகவும் இருக்குது. அதில் நம்ம அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது டிடிஎஸ் வந்து 1% இருந்துச்சு. அதை வந்து டிராஸ்டிக்காக குறைச்சிட்டு இல்லை அப்படின்றதுக்கு பதிலாக 0.1% அதை லெவி பண்ணியிருக்காங்க. அது உண்மையாலுமே அந்த இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பூஸ்ட்டு தான். இதில் நிறைய இன்னும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் உள்ளே வர்றதுக்கும் இதில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும், ஏன்னா அதில் முக்கியமாக இந்த உணவுப் பொருள் டிஸ்ட்ரிபியூஷனில் அது ஒரு பெரிய மேஜர் ஒரு பங்கு வகிக்குது நம்ம இந்த காமர்ஸு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி பையிங்லேயும் பெரிய இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் த்ரூ அவுட் த இந்தியாவில் நீங்கள் ஒரு கடைக்கு போய் பொருள் வாங்குற மாதிரியே நம்ம ஒரு பொருளை வாங்க முடியுது. அது இப்போ இண்டஸ்ட்ரி பீப்புளும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இப்போ அகமதாபாத் போகிறோம், டெல்லி போகிறோம் அப்படின்றது போக வேண்டியதில்லை. அங்கே இருக்கிற ஒரு ஷாப்பை நம்ம இங்கேருந்து பார்க்க வாங்குற மாதிரியே அந்தளவுக்கு மெட்டீரியல் ஆகட்டும் அல்லது அவங்க ரா மெட்டீரியல், மிஷினரிஸு, சின்ன சின்ன உலக அளவியல் லெவலில் காமர்ஸ் வந்து பெரும் வளர்ச்சியை எட்டிருச்சு. நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க கூட நம்ம சைனாவில் இருக்கிற ஒரு பொருளை அல்லது ஒரு ஹாங்காங்கில் இருக்கிற பொருளை அதுக்கான டிடிஎஸ் குறைப்பதன் மூலமாக அதனுடைய கம்பெனிஸ் பெனிஃபிட்ஸ் ஆகிறாங்க. ஸோ இன்னொன்று அது நல்ல ஒரு அக்கௌண்டபிலிட்டியாகவும் இருக்குது, ரெண்டு போத்த எண்டு. இப்போ இந்த பட்ஜெட்டில் நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது அம்சம் கிடைக்காம போயிருக்கா இண்டஸ்ட்ரீஸ்க்கு, அல்லது இதை செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஏதாவது? எதிர்பார்ப்புன்றது எப்பவுமே இண்டஸ்ட்ரிக்காரங்களுக்கு குறைவதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒன்று எதிர்பார்க்கத்தான் செய்கிறோம். ஏன்னா அரசு நம்பி தான் எல்லாருமே இருக்கிறோம். முக்கியமாக இந்த இண்டஸ்ட்ரி பார்க்ஸு, அதாவது ஒரு ரெடி டு ஆக்குப்பை, ரெடி டு ஸ்டார்ட் த பிஸ்னஸ், அது வந்து இந்தியாவில் நிறையா வரணும், அரசு கொண்டு வரணும்னு மத்திய அரசு மாநில அரசு எல்லா தொழில்துறையிலும் விருப்பப்படுறாங்க. ஏன்னா நம்ம ஒரு இடத்தை ஏற்படுத்தி அந்த ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு நிறைய ஆல்ரெடி அந்த பார்க் சிஸ்டம்லாம் இருக்கு. ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் அரசு வந்து செயல்படுத்திக்கிட்டே வர்றாங்க. இந்த வருஷம் கூட ஒரு 100 இந்தியா முழுசு இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இடத்த சூழலில் பட் பார்க் சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயங்கள் வந்து பட் இன்னும் அதிகமாகணும். ஏன்னா நம்ம ஒரு பெரிய நாடு, நம்மளுக்கு பரந்த நாடு. அதுவும்
ஆல்ரெடி டெவலப் ஆன கண்ட்ரி ஸ்டேட்லேயே வரக்கூடாது. நம்ம மகாராஷ்டிராவில், கர்நாடகாவில், தமிழ்நாட்டிலேயே மறுபடியும் அதை வந்து அதிகப்படியாக பண்ணுறதுல வந்து பெரிய உடன்பாடாக எனக்கு தெரியல. நான் சொல்கிறது வளர்ச்சியில் பின்தங்கிய இடத்துல இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா அங்கே ரோடு வசதி இம்ப்ரூவ் ஆகும், மக்கள் நேரடியாக வேலை வாய்ப்புக்கு போகும். அந்த பார்க் போனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். பார்க்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து பக்கத்தில் இருக்கிற அலைடு இண்டஸ்ட்ரீஸும் டெவலப் ஆகும். அது வந்து கொஞ்சம் பின்தங்கிய மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது என்னுடைய விருப்பம். அதே மாதிரி இப்போ என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ நம்மளுடைய மத்திய அரசு வந்து இந்த பட்ஜெட்டில் ஃபாரின் கம்பெனிஸு இந்தியாவில் வந்து தொழில் தொடங்குறவங்களுக்கு வந்து இந்த கார்ப்பரேட் டேக்ஸ் அது 2க்கு போடுறாங்க. நம்ம இந்தியாவிலிருந்து தொழில் செய்கிறவங்களுக்கும் கார்ப்பரேட் டேக்ஸு, வெளியிலேருந்து வரவங்களுக்கும் கார்ப்பரேட் டேக்ஸ் போடுறாங்க. அதில் அது வந்து 40% 35% குறைச்சிக்கிறாங்க. அது என்னுடைய பார்வையில் அது வந்து சைனாவுக்கு வந்து நம்ம இந்திய அரசு வச்ச ஒரு செக்காக தான் நம்ம பார்க்குறோம். அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் வர்றப்ப அவங்க ஒரு கன்சிடரேஷன் வந்து எப்பவுமே அந்த சைனான்ற அங்கேயும் தொழில் தொடங்கலாம் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, குறைச்சிருக்காங்களா? 40% இருந்தது வந்து 35% குறைச்சிக்கிறாங்க. ஸோ அது வந்து சைனாவுக்கு நம்ம ஈக்குவலாக, அது சைனாவோட லெஸ் இப்போது. அதே மாதிரி என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்ப்புன்னு பார்க்குறப்போ நம்ம இந்திய நிறுவனங்களுக்கும் அந்த ரிலாக்ஸேஷனில் அது மாதிரி ஒரு பர்சன்டேஜஸ் வந்து நம்ம குறைச்சிருந்தாங்கன்னா இந்திய நிறுவனங்களும் பயன்பெற்று இருப்பாங்க. அதே டேக்ஸ் இங்கே இருக்கிற கம்பெனிஸ் போடுறாங்க, ஃபாரின்லேருந்து வர கம்பெனிஸ்க்கு குறைச்சிருக்காங்க. கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து ஆல் த கம்பெனிஸ்க்கு அப்ளிகபிள். இதில் வந்து இந்த குறைப்பு வந்து ஒன்லி ஃபாரின் கம்பெனிஸுக்கு மட்டும் நம்ம மேடம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பதிவுக்கும். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழகம். நன்றி, வணக்கம்.